ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிரிஞ்ச் பார்பி வேர்ல்ட். ரெண்டு திருடனுங்க மாறு வேஷம் போட்டுட்டு ஒரு குழந்தைய கடத்த வராங்க. அந்த திருடங்க கிட்ட இருந்து ராஜு குழந்தைய காப்பாத்தனானா இல்லையா, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குழந்தைகளா, எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்ணா, அம்மாக்கு ஒரு வேலை இருக்கு. நான் முடிச்சிட்டு வர வரைக்கும் நீ அழாம நல்ல பிள்ளையா இருக்கணும்னு. அம்மா, எனக்கு வரும்போது மிட்டாய், சாக்கி, பிச்சி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரி சரி செல்லோ, நீ சொன்ன எல்லாம் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நல்ல பிள்ளையா ராஜனா கூட விளையாடிட்டு இரு. என்ன துளசி, கடைக்கு போகணுமா? சரி, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட விட்டுட்டு போ. ஆமாங்கக்கா, கடைக்கு தான் போகணும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு. டேய் ராஜு, துளசி அக்காக்கு ஏதோ வேலையா, அது வரைக்கும் பாப்பாவை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கண்ணா, என்னடா பாக்குற? வரியா, போய் விளையாடுவோம். என்னடா முறைக்கிற? சரி சரி, இங்கேயே இருப்போம். ஏய் மாயாண்டி, இந்த சைக்கிளை எடுத்துக்கோ. இந்த ஏரியாக்கு சேர் விக்கிற மாதிரி போய் எந்த வீட்டுல குழந்தை இருக்குன்னு பார்த்துட்டு வா. ஆனா பாஸ், யாராச்சும் நான் சேர் விக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்றது பாஸ்? அடே மென்டல் மாயாண்டி, யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போடா. எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு குழந்தையாச்சும் தூக்கணும். ஐயோ ஐயோ, குழந்தை திருடனா நம்ம ஏரிக்கு போறாங்களா? சரி மாயாண்டி, நீ கிளம்பு. மறந்துடாத, அண்ணா நகர் ஏரியாக்குள்ள போயிட்டு வா. சிச்சோ, நம்ம ஏரியாக்கு தான் இந்த குழந்தை திருடனுங்க போறாங்களா? சரி பாஸ், நான் கிளம்புறேன். இன்னைக்கு என்னோட வேலைய பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. சைலண்டா போடா மணி, இது சீக்கிரமா போய் சொல்லணுமே. வெற்றி நமது. ஆஹா, பாஸ் சொன்ன அந்த தெரு இதுதான். போய் எப்படியாச்சும் ஒரு நல்ல குழந்தைய கண்டுபிடிப்போம். சேருமா சேரு, கம்மி விலைமா சேருமா சேரு, சேருமா சேரு, கம்மி விலைமா சேருமா சேரு. ஆஹா, இந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. வீட்டுல யாருமே இல்ல போலியே. இந்த குழந்தை தான் நம்ம திருட கரெக்டா இருக்கும். என்ன இந்த அங்கிள் நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு, சந்தேகமா இருக்கேன். அங்கிள், உங்களுக்கு என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்லப்பா, நான் சேர் விற்கிறேன்ல, அதான் உங்களுக்கு சேர் வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன். மா, சேர் விக்கிறவங்க யாரோ வந்திருக்காங்க, வெளியே வாங்க. என்னங்க, என்ன வேணும் உங்களுக்கு? சேர்லாம் எங்க வீட்ல இருக்கு, ஒண்ணும் வேணாம், கிளம்புங்க. சேர்மா சேரு, சேர்மா சேரு, கம்மி விலைமா சேர்மா சேரு. டி டி அண்ணா, என்னடா அழற? இருடா இருடா, அம்மா வர சொல்றேன். அம்மா அம்மா, அண்ணா அழறான், சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன் வந்துட்டேன். குழந்தைக்கு பசி எடுத்துச்சு போல, அதான் அழறான். சரி சரி கண்ணா, நல்லா குடி. டே ராஜு, குழந்தைய பாத்துக்கோ. ஆஹா, நான் நல்லா தாம்மா பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க. டேய் ராஜு, ராஜு, யாராச்சும் சைக்கிள்ல சேர் வித்துட்டு வர்ற மாதிரி யாராவது பாத்தியா? ஆமா, இப்பதான்டா ஒருத்தர் சைக்கிள்ல சேர்லாம் கட்டிட்டு வித்துட்டு போயிட்டு இருந்தாரு. ஏன்டா, என்ன ஆச்சு? அந்த சேர் விக்கிறவன் ஒரு திருடன்டா. நம்ம ஏரியால தான் குழந்தைய திருட பிளான் போட்டிருக்கான். என்னடா சொல்ற? அது திருடனா? அதனாலதான் நம்ம குழந்தை கண்ணனையே அவன் பாத்துட்டு இருந்தானா? இரு, நான் அப்பாவை வர சொல்றேன். அப்பா அப்பா. என்ன பசங்களா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அங்கிள், ஒரு குழந்தை திருட நம்ம கண்ணனை தூக்க பிளான் பண்ணிருக்கான். அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும். ஆமாப்பா, அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டோம். எப்படியாச்சும் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அந்த திருடனை பிடிக்க. சரி பசங்களா, நான் அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன்.
நீங்க எல்லாரும் வீட்டுக்கு மேல போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் போய் கயிறு எடுத்துட்டு வரேன், அவனுங்களை கட்டி போட. அங்கிள் அப்பா நாங்க நாங்க ரெடி. பசங்களா, அந்த திருடனுங்க வந்தா அவங்க மேல குதிச்சிடுங்க. நான் அவனுங்களுடைய கை காலை கட்டிடுறேன். டேய் மாயாண்டி, எந்த வீடுடா? இதோ பாஸ், அங்க இருக்கு பாருங்க, அந்த வீடு தான் நான் சொன்ன வீடு. சூப்பரான வீடுடா. யாரும் இல்ல, குழந்தை மட்டும் தனியா இருக்கு. வா போய் தூக்கிடலாம். இப்ப போனா கரெக்டா இருக்கும். டேய் மாயாண்டி, சுத்தி பாரு, யாராச்சும் வராங்களா? குழந்தைய தூக்கிடலாமா? பாஸ், யாரும் வரல, குழந்தைய தூக்கிடலாம். ஐயோ பாஸ், குழந்தை வேற அழுது. டேய் திருடனுங்களா, ஐயோ, யாராவது? உங்க குழந்தையவா தூக்குறீங்க? டேய் உங்களை விடவே மாட்டேன்டா. நானும் குதிச்சிட்டேன். இந்த கண்ணனையா தூக்க பாக்குறீங்க? உங்களை விடவே மாட்டேன்டா. அப்பா வந்து கை காலை கட்டுங்க. தோ வந்துட்டேன். இதுக்கப்புறம் குழந்தைய திருடுவீங்க? ஏய் திருடனுங்களா, குழந்தைய திருடி விக்கிறீங்களா? அம்மா, இவனுங்க தான் அந்த குழந்தை திருடனுங்க. உங்களை போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறோம். இதுக்கப்புறம் நீங்க திருடவே கூடாது. எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்க. சார், இதுக்கப்புறம் நாங்க திருடவே மாட்டோம். மா சார், உழைச்சி சாப்பிடுவோம், திருடவே மாட்டோம். இப்பவாச்சும் உங்களுக்கு புத்தி வந்துச்சு. உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுங்க. சின்ன குழந்தை எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியலையே. சின்ன பசங்க நாங்க அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. பாருங்க, இதுக்கப்புறமாவது ஒழுங்கா இருங்க. குழந்தைகளா, நம்ம எப்பவும் யாரு பொருளையும் திருடவும் கூடாது, ஏமாத்தவும் கூடாது. உழைச்சி சாப்பிடணும்.